ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரெட் அப்படின்னா என்ன, ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி நம்மளுடைய ஜாவா கிளாஸ்க்கு கொடுக்குறது, அப்படி கொடுத்தா என்ன அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த செஷனில் பார்க்குறோம். த்ரெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லைட் வெயிட் ப்ராசஸ். த்ரெட் அப்படிங்கிறது என்னென்னா லைட் வெயிட் ப்ராசஸ். ஸோ லைட் வெயிட் ப்ராசஸ்னால் ஒரு செகண்ட். ஸோ லைட் வெயிட் ப்ராசஸ் அப்படின்னா ப்ராசஸை ரொம்ப தின்னராக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பேரலாக ப்ராசஸ் பண்ண வைக்கலாம். ஆக்சுவலி பேரலாக பண்ண வைக்க முடியாது. சிங்கிள் ப்ராசஸரில் ரன் ஆகுது அப்படின்னா, சிங்கிள் ப்ராசஸரில் இப்போ ரன் ஆகாது. மல்டிபிள் கோர் இருக்கக்கூடிய டிவைஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் சிம்பிளி இருக்கிற கோர்லேயே எப்படி ஸ்வாப் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஸ்வாப் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராம் கொடுக்குறது, சிம்பிளி யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு 5 ஃபேக்டோரியல் இல்லை வேண்டாம், மல்டிப்ளிகேஷன் டேபிள்னு வச்சுக்கோம். சரியா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 5ன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணால் 5ஓடது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும் வரிசையாக, ரைட்? அதே மாதிரி 10ஓடது அதுக்கு அடுத்தது 10 கால் பண்ணுறோம். 10 வச்சு அதே ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணுறோம்னா 5 பிரிண்ட் ஆகி முடிஞ்ச பிறகு தான் 10 வரும் இல்லையா? 10ஓட மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து வரும். ஆனால் ஒரு ப்ராசஸ், ஒரு த்ரெட் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே, த்ரெட்டுங்கிறது என்னது? லைட் வெயிட் ப்ராசஸ். ஸோ நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் படி 5 வச்சு ப்ராசஸ் பண்ணுற ப்ராசஸ், 10 வச்சு ப்ராசஸ் பண்ணுறது அடுத்த ப்ராசஸ் இல்லையா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் அடுத்த ப்ராசஸ் உள்ளே வரும் பொதுவாக. ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே த்ரெட் ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வர போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாக ரன் ஆகும். இப்போ அதனால தான் நம்மளால் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை பேரலாக ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய டிவைசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மல்டி ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. மல்டி ப்ராசஸிங் எபிலிட்டி வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இருக்கிறனால தான். ஓகே, சரி, நம்ம ப்ரோக்ராமிங் நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த மல்டி ப்ராசஸிங்கை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், பொதுவாக பண்ண மாட்டோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம பார்த்து ஏதாவது பண்ணோமா? இல்லை. ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் அடுத்த ப்ராசஸ் நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இதுதான் நடக்கும், ரைட்? ஸோ இந்த மல்டி ப்ராசஸ் அதாவது மல்டிபிள் ப்ராசஸ் பேரலாக பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த த்ரெட்டுங்கிற கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? இதுக்கு பேர் மல்டி த்ரெட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெட்டுங்கிற கான்செப்டே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உள்ள வார்த்தை தான் த்ரெட்டுங்கிறதே. சரியா? ஸோ யூசர் கர்னல்ஸு அண்ட் கெர்னல்னு சொல்லுவாங்க, அண்ட் யூசர் பார்ட்னு சொல்லுவாங்க. அந்த கெர்னலில் இருக்கக்கூடியது எல்லாமே த்ரெட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே த்ரெட்ஸாக தான் உள்ள எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா டிவைஸ் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாட்டி கூட ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ விஷயம் இதுதான். நம்ம ஆக்சுவலி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதை எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராமிங் இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது. ஸோ இதில் த்ரெட்டை நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில். ஒரு உதாரணத்துக்கு த்ரெட்டு ஒன்று க்ரியேட்டே பண்ண மாட்டாங்க, த்ரெட் கிளாஸ் ஒன்று க்ரியேட்டே பண்ணாமல் த்ரெட் ஆப்ஜெக்டை மட்டும் க்ரியேட் பண்ணி அதை ஸ்லீப் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து, ஸ்லீப்னு ஒரு இது உண்டு, ஸோ அதை கொடுத்து ஜஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக மட்டுமே சில விஷயங்கள் செய்வோம். ஒரு உதாரணத்துக்கு நானே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆப்லெட்டில் ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்லெட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு கிளாஸு ஜாவாவில். ஸோ விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன், விண்டோவில் ஆப்ஜெக்ட்ஸு, விண்டோவில் ஆப்லெட் விண்டோ டூல்கிட் எலமெண்ட்ஸு, அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல்கிட் எலமெண்ட்ஸ், அதாவது பட்டன்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம், அந்த இமேஜ் வைக்கலாம், இமேஜை மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மவுஸ் ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், கீபோர்ட் ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், சின்ன சின்ன கேம்ஸ் அதில் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஒரு விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஆப்லெட் மூலமாக. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அது அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸ் மூலமாகவே அதை ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. இப்போ ஆப்லெட்டே கிடையாது. ஓகே, ஜாவா 8ஓட ஆப்லெட் முடிஞ்சிட்டு. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஆப்லெட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வச்சுருக்கேன். அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா
ப்ராசர் குயிக்காக தானே இருக்கும். ஜஸ்ட் அப்போ லூப்பில் போட்டு அதோட பொசிஷனை மட்டும் மாற்றும் போது செகண்ட்ஸில், அதாவது மில்லி செகண்ட்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். ஓகேவா? அப்போ அது மெதுவாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியணும்னா நான் என்ன செய்யணும்? அப்போ ஒவ்வொரு மூவுக்கும் இடையில கொஞ்சம் டைம் கேப் விடணும். சம் மில்லி செகண்ட்ஸ் டைம் கேப் விடணும். கரெக்டா? அப்போ அந்த டைம் கேப் விட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? மூவ் பண்ணுறத நம்மளுடைய விஷுவலாக தெரியும். நம்மளுக்கு விஷுவலாக ஆகும் இல்லையா? இல்லைனா ஸ்டார்டிங்கில் இருக்கும் அல்லது அது ரன் பண்ணி முடிக்கும் போது எண்டில் இருக்கும். அது மூவ் ஆனது நம்மளுக்கு தெரியாது. எண்ட் பொசிஷனில் மட்டும்தான் அது இருக்கும். சரியா? சரி, அப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னா, அந்த த்ரெட் டாட் ஸ்லீப் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருந்திருக்கேன். ஓகேவா? அப்போ த்ரெட் கிளாஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், அந்த த்ரெட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதை வச்சு சஸ்பெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் எக்ஸப்ஷன் மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், உண்மையாவே த்ரெட்டை எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஸோ அந்த மல்டி த்ரெட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த பேஸ் கான்செப்ட் அது எல்லாமே இதுலயே வந்துடும். பட் இப்போதைக்கு மல்டி த்ரெட்டிங்கை டைரெக்டாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் டாஸ்க்காக எடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் த்ரெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பெயிண்டில் போய் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக உள்ளதை பார்ப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்டார்டட் ஷேரிங். ஓகே, ஓகே. ஸோ த்ரெட் 5 ஸ்டேட் மாடல் இருக்குது, 7 ஸ்டேட் மாடல் இருக்குது. ஓகே, 3 ஸ்டேட் மாடல் கூட இருக்குது. பட் 5 ஸ்டேட் மாடல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு த்ரெட் புதுசாக உருவாகுச்சுன்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா, நியூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் இருக்குது? நியூ. சரியா? ரெண்டாவது, நியூவை கிரியேட் ஆன பிறகு அது ரெடி கியூக்கு போயிடும். எங்கே போயிடும்னா ரெடி கியூக்கு போயிடும். அப்போ அது ரெடி ஸ்டேட் அல்லது ரன்னபிள் ஸ்டேட்ல இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னது? ரெடி அல்லது ரன்னபிள். ரன்னபிள் அதாவது இட் இஸ் ரெடி டு ரன் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டாவது ஸ்டேட் என்னது? ரன்னபிள்ங்கிற ஸ்டேட். ஓகே, சரி. மூணாவது ஸ்டேட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது எங்க போயிடும்? ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, அதாவது கரண்ட் த்ரெட், கரண்டா ரன் ஆகிட்டு இருக்க த்ரெட் ரன்னிங்ல இருக்கும். திஸ் இஸ் நாட் அ கியூ. திஸ் இஸ் நாட் அ கியூ. ஸோ கரண்ட்டாக ஒரு த்ரெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். இமேஜின் பண்ணிக்கணும். சரியா? சரி சார், அப்போ மல்டி த்ரெட்டிங்னா அதுக்கான கான்செப்டே இங்கே இல்லையே சார். இப்போ ஒரு த்ரெட்டு தான் ரன் ஆகும்னு சொல்கிறீங்க. மல்டிபிள் த்ரெட்ஸை ரன் பண்ண வைக்க முடியுமா? மல்டிபிள் த்ரெட்ஸை அட் அ டைமில் ரன் பண்ண வைக்க முடியாது. ஆனால் ஸ்வாப் பண்ணி அடுத்தடுத்த த்ரெட்டை ரன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கலாம் பேரலாக. சரியா? ஸோ இந்த ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து அப்போ அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய த்ரெட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணுவோம்? சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதை ஆப்ஜெக்டை கொஞ்சம் பெருசாக. ஸோ அடுத்த ஸ்டேட் என்னன்னா சஸ்பெண்டட் ஸ்டேட். சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கிறத நான் இந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவேன் சார். இதுவும் ஒரு கியூவில் இருக்கும். சஸ்பெண்டட் ஸ்டேட்டும் ஒரு கியூ தான். ஸோ 10 த்ரெட் இருந்தாலும் வரிசையாக பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கும். சரியா? அப்போ அதாவது மல்டிபிள் த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி கியூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டாக இங்கே என்ன பண்ணும், அதுக்கான ஈவெண்ட் நடந்த உடனே
என்ன பண்ணோம்னா மறுபடியும் ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடும், ரெடி கியூக்கு போயிடும். மறுபடியும் இன்னும் வேற வேலை சொல்றேனே, வேற டிஃப்ரெண்டான வேலை ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். ஸோ விசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டிஃப்ரெண்டான ஸ்டேட்ல வியூவில் சொல்கிறேன். ஸோ ஒரு த்ரெட்டு புதுசாக க்ரியேட் ஆகிடுச்சு. அது ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டு சரி, அதுக்கு ஆப்ஷன் கிடச்ச உடனே அதுக்கு அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி அதோடைய டைம் ஸ்லாட் வந்த உடனே என்ன பண்ணுது, ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இப்போ அங்கேருந்து ஏதோ ஒரு கீபோர்டு இன்புட்டுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை ஒரு பிரிண்டரோட அவைலபிலிட்டிக்காகவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலோ இல்லை அதுக்கு ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் அலாட் பண்ணப்பட்ட டைம் முடிஞ்சாலோ அது சாரி டைம் முடிஞ்சா இங்கே வராது. ஸோ வந்தால் என்ன என்ன ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேவா? அப்போ சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு ஏன் போச்சு, ஒரு ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிதானே. அப்போ அந்த ஈவெண்ட் நடந்த உடனே அது எந்த ஸ்டேட்டுக்கு போயிடும், ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடும். புரியும் நினைக்கிறேன். அப்போ ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிறது ஒரு ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ண போகுது அப்படின்னா அப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ யூசர் கீபோர்டில் டைப் பண்ணாதான் அடுத்தாப்புல இது ப்ராசஸ் பண்ணணும்னா அது வரைக்கும் அடுத்த த்ரெட் வெயிட்டிங்ல இருக்க வேண்டாம். அப்போ இதை என்ன செஞ்சிடும், சஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த த்ரெட்டை உள்ள கொண்டு வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? அண்ட் சஸ்பெண்டட் ஸ்டேட்ல இருக்கிறது ஒருவேளை அந்த யூசர் என்ன பண்ணிட்டா கீபோர்டில் என்டர் பண்ணிட்டான உடனே அந்த ஈவெண்ட் நடந்த உடனே அது எந்த ஸ்டேட்டுக்கு போயிடும், ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ மில்லி செகண்ட்ஸ் தான் ரன் ஆகிட்டே இருக்கும், அப்படியே ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும் வரிசையா. சரியா? ஓகே, இப்படி ரன் ஆகிட்டு இருந்தா அப்போ ஈவெண்ட்டுக்காக நம்ம சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறோம். அப்போ எப்படி இன்னும் மல்டி த்ரெட்டிங் நிஜமாவே நடக்கானா? இல்லை, அந்த கான்செப்டை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல. சரி, அப்போ அப்படி நடக்கணும்னா நான் என்ன செய்யணும், ரன்னிங் முடிஞ்ச உடனே நான் என்ன செய்யணும்னா கொஞ்சம் நினைச்சு ரன்னிங்ல குறிப்பிட்ட டைம் முடிஞ்ச உடனே அந்த த்ரெட்டை மறுபடியும் ரெடி கியூக்கு கொண்டு போயிடணும், அடுத்த த்ரெட்டை ரன் பண்ணும். அப்புறம் ரெடி கியூ அதையும் ரெடி கியூக்கு கொண்டு போயிடணும், அதுக்கு அடுத்த த்ரெட்டை ரன் பண்ணும். இப்படி மாறி மாறி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேரலா மல்டிபிள் ப்ராசஸ், அதாவது கம்ப்யூட்டர் வேகமாக தான் வேலை செய்யும். கரெக்டா? அப்படிங்கும்போது மில்லி செகண்ட்ஸ்ல பார்ட்டா ரன் பண்ணி பேரலா அட் அ டைம்ல எல்லா வேலையும் நடந்துடும். ஓகேவா? பேரலா அட் அ டைம்ல எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிடும். ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸ் பேரலா ரன் ஆயிடும். அப்போ இதுதான் மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். பட் அட் அ டைம்ல எத்தனை த்ரெட் ரன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு த்ரெட் தான் ரன் ஆகும். பட் மொத்தத்தில் எத்தனை ரெடியா இருக்கும்னா நியூமரஸா அதிகமான நம்பர்ஸ்ல என்ன இருக்கும், ரெடியா இருக்கும். அட் அ டைம்ல ஒன்று தான் ரன் ஆகும். அதை சஸ்பெண்ட் பண்ணி அல்லது ரன்னபிள் ரெடி கியூக்கு அனுப்பி அடுத்தடுத்ததான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ சில நேரங்களில் ஒரு சில த்ரெட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில த்ரெட் எப்படி இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ப்ரையாரிட்டி ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ அதே மாதிரி நம்மளுடைய ஜாவாலையும் என்ன பண்ண முடியும், த்ரெட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். செட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா. ப்ரையாரிட்டியோட ரேஞ்ச் 1 to 10. ப்ரையாரிட்டியோட ரேஞ்ச் 1 to 1ல இருந்து 10 வரைக்கும். ஸோ 10ங்கிறது மேக்ஸ் ப்ரையாரிட்டி, 1ங்கிறது மின் ப்ரையாரிட்டி அண்ட் 5ங்கிறது நாம் ப்ரையாரிட்டி. டிஃபால்ட்டாக நாம் ப்ரையாரிட்டியில் இருக்கும். NORM நார்மல் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம்ல, நாம் ப்ரையாரிட்டி. ஸோ அது வந்து எனிமரேட்டட் வேல்யூ. ஸோ அது இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ அதனால அந்த வேல்யூஸே டைரெக்டாக கொடுக்கலாம் அல்லது அந்த எனியூமரேட்டட் அந்த அந்த இதை கொடுக்கலாம். ஓகேவா? அந்த கீவேர்ட்ஸை கொடுக்கலாம். கொடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த எனிமரேஷனை கொடுத்து கூட நம்மளால் அந்த வேல்யூஸை செட் பண்ண முடியும். சரி, 5 ஸ்டேட் மாடல்னு சொன்னேன், 4 ஸ்டேட் தான் நடத்தியிருக்கேன். இன்னொரு ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்மினேட்டட் ஸ்டேட். ஸோ முடியும் போது எப்போ த்ரெட் ஸ்டாப் ஆகுதோ அப்போ அது என்ன ஸ்டேட்டுக்கு போகுது, டெர்மினேட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ டெர்மினேட்டடுங்கிற ஸ்டேட்டுக்கு எங்கே இருந்துனாலும் போகலாம். ஸோ முதல்ல இங்கேருந்து போகலாம் அல்லது ஓகே அல்லது இங்கே இருந்தே போயிடலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த சஸ்பெண்டட் ஸ்டேட்டில் இருந்து கூட சில நேரங்கள் என்ன ஆயிரும்,
அந்த ஈவெண்ட் நடக்காமலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சர்டன் டைமுக்கு மேலே டைம் லிமிட் தாண்டின பிறகு டைரெக்டாக டெர்மினேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துலலாம் த்ரெட்டு எவ்வளவு நேரங்கள்னாலும் இருக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும். பட் நியூவாக கிரியேட் ஆகிறது ஒன்ஸ் தான், டெர்மினேட் ஆகிறது ஒன்ஸ் தான், அதோட முடிஞ்சிடும். ஸோ இந்த 3 ஸ்டேட்லேயும் த்ரெட்டு எப்போனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் த்ரெட் கான்செப்ட். அண்ட் ஒரு வேளை கோடு எழுதுறோன்னா ஓகே, இதை கண்டினியூ பண்ணிடுறோம் அப்படியே. ஸோ ஒருவேளை ஜாவாவில் த்ரெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று த்ரெட் கிளாஸை நம்மளுடைய கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக, அதாவது இன்ஹெரிட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கிளாஸை த்ரெட்டாக மாற்றிடலாம். அப்போ அதுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் த்ரெட்டு தான், இண்டிவிஜுவல் த்ரெட்டு தான். சரியா, மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரன்னபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் மூலமாகவும் நம்மளால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் நம்மளுடைய கிளாஸை த்ரெட் கிளாஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா, அப்படி மாற்றி வச்சுட்டோன்னா எப்போ நம்மளுடைய கிளாஸை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய கிளாஸுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் த்ரெட்டு தான், அவ்வளோதான். அப்போ இந்த த்ரெட் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம அதில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ நான் ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம்லேயே இந்த மொத்த கான்செப்டையும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அண்ட் ரிமைனிங் திங்ஸை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறையா த்ரெட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட்டு. ஓகே, ஸோ நான் ஒரு நியூ இதில் இருக்கோம். அப்போ ஓகே, யூஸ் பண்ணும் நியூ கிளாஸ். ஓகே, சோர்ஸ் ஃபோல்டர் வந்து பேக்கேஜ் வேண்டாம். அண்ட் நேம் வந்து மை சாம்பிள் த்ரெட். சாம்பிள் த்ரெட். அண்ட் இதில் மெயின் ஃபங்க்ஷன் எனக்கு வேண்டாம், நான் த்ரெட்டு மட்டும்தான் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதனுடைய சூப்பர் கிளாஸ் வந்து java.langல இருக்கக்கூடிய த்ரெட். சரியா, ஃபினிஷ் பண்ணிட்டேன், கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ த்ரெட்டில் 4 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் கிரியேட் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ஸை அங்கே நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் பாஸ் பேராமீட்டர்ஸ் இல்லையா. ஸோ அதுவும் நம்ம பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன எழுத போகிறேன்னா, நான் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எழுத போகிறேன். ஓகே, ஸோ சிம்பிளி எனக்கு என்ன வேணும்னா சாம்பிள் த்ரெட். அந்த த்ரெட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கலாம், அந்த பேர் எனக்கு முதல்ல ஸ்ட்ரிங் டிஎன் த்ரெட்டோட நேம். சரியா, கம்மா ஒரு இன்ட்டு த்ரெட்டோட ஓகே, அந்த என்ன டேபிள் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள். ஓகே, என்னென்னு வச்சுப்போம். ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும், இன்ட்டு நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கேன். பட் த்ரெட்டோட நேம் நான் இங்கே கொடுக்கல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா சூப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணல, சூப்பர் கேபிட்டல் போட்டால் வேலை செய்யாதில்ல. சூப்பர், ரைட். அண்ட்
நமக்கு என்ன அசைன் பண்ணுறேன், என்ன அசைன் பண்ணிடுறேன். ஸோ என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ. சரி, அப்போது த்ரெட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்போ ரன் ஆகும்னா, எந்த ஃபங்க்ஷனாலும் நம்மளை எழுதுனா ரன் ஆகாது, ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் void ஓகேவா. ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, int I equal to 0 semicolon, I is less than 10 colon I plus plus. சரியா? அப்போ இதில் மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அப்போ 1லேருந்து பண்ணணும். ஆக்சுவலி 0லேருந்து பண்ணால் 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து பண்ணணும். அண்ட் ஈக்குவல் டு 20 ஈக்குவல் டு 10ன்னு வச்சுப்போம், போதும். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் system dot out dot print ln. அதில் என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல டேபிளை அப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். I ப்ளஸ் ஐயை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸ் டபுள் கோட்ஸில் ரெண்டு ப்ளஸ் கொடுக்கப்பட்ட நம் ப்ளஸ் டபுள் கோட்ஸுக்குள்ள ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ராக்கெட்டில் I ஆஸ்ட்ரிக்ஸ் நம். ஸோ ஐ முதல்ல பிரிண்ட் ஆகிடும். ஐங்கிறது வந்து 1 2 3 4ன்னு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் வரும். அண்ட் ரெண்டாவது எக்ஸ் பிரிண்ட் ஆகும். அண்ட் மூணாவது நம் அப்படிங்கிறது, அது என்ன நம்பரோ அந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். 5ன்னு கொடுத்தா 5. அப்போது 1 × 5 ஈக்குவல் டு 1 × 5 என்னது 5 ஆன்சர். 2 × 5 ஈக்குவல் டு 2x 5 ஈக்குவல் டு 2 × 5 என்னது 10 அப்படி பிரிண்ட் ஆகும் வரிசையா. சரியா? சரி, இது போக இன்னொன்று என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா, இந்த கண்டென்ட் அதுக்குள்ளே வரணும். இது கூடவே சிஸ்டம் டாட் அவுட் டாட் டாட் println okay. டாட் த்ரெட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ அதனுடைய கெட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, அதை கால் பண்ணுறோம். சரியா? ஸோ இதை கால் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்டு இதை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு கிளாஸ் தேவை, அப்படி தானே? ஸோ சேவ் பண்ணிக்கிட்டேன் இதை. அண்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு கிளாஸ் எழுத போகிறேன். சாம்பிள் டாட் ஜாவா ஆல்ரெடி இருக்கிறதுனால நியூ சாம்பிள் டீன்னு கொடுக்குறேன். சாம்பிள் டி எனக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வேணும். ஸோ அங்கே என்ன பண்ண போகிறேன், சாம்பிள் த்ரெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். equal to new
sample thread of parameter 2 first string so table 5 முதல்ல சரியா value 5 colon and st dot run ன்னு கால் பண்ணக்கூடாது start ன்னு கால் பண்ணணும் அவ்வளவுதான் விஷயம் run ன்னு கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷனா கால் ஆகும் ஓகே start ன்னு கால் பண்ணாதான் thread கால் ஆகும் ஓகே ரன் பண்றேன் வந்துருச்சா அப்போ டேபிள் 5ங்கிறது என்னது நம்ம இங்க பாஸ் பண்ண thread-ஓட நேம் அது அப்படியே பிரிண்ட் ஆகுது ஓகே தானே ரைட் நான் ஒரு வேளை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லீப் பண்ண வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன பண்றேன் thread dot sleep so millisecondsல வருது ஓகே மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் இருந்தால் மில்லி செகண்டும் நேனோ செகண்ட்ஸும் கொடுக்கலாம் பட் இப்போதைக்கு மில்லி செகண்ட்ஸ் மட்டும் போதும் ஸோ நம்ம வேல்யூஸ் எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு 100 கொடுத்து பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் ஓகே எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் நான் அங்கே சேவ் பண்ணிட்டேன் இங்கே என்ன செய்ய வராங்க அன்ஹேண்டல்டு எக்ஸப்ஷன் டைப் ஓகே அப்போது இது எக்ஸப்ஷன் அரேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால த்ரோஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டோம் நான் அது அக்செப்ட் பண்ணிக்கல எக்ஸப்ஷன் இது கம்பேட்டபிள் கிடையாதுன்னு சொல்லுது ஓகே நம்ம ட்ரை கேட்ச் கொடுத்துருவோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரை ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன் அண்ட் எக்ஸப்ஷன் சாரி கேட்ச் பண்ணோம் ஆக்சுவலி இன்டரப்டட் எக்ஸப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் ஒர்க் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ட்ரை கேட்ச் கொடுத்து ஹேண்டில் பண்ணிட்டேன் எனக்கு அதில் வேறு ஒரு எந்த ஆக்ஷனும் நடக்கலை சரியா கேட்சில் எதுவுமே பண்ணல ஸோ சேவ் பண்ணிட்டேன் அண்ட் இதை ரன் பண்ணுறேன் இப்போ என்னாவது பாருங்கள் கொஞ்சம் டைம் டிலே ஆகி பிரிண்ட் ஆகுதா இப்போ அந்த இதை டைமிங் எனக்கு கொஞ்சம் கூட்டுவோம் 500 வேணால் கொடுப்போம் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் ஸோ சேவ் பண்ணுறேன் இப்போ ரன் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஸோ நல்ல டைம் டிலே ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் சரி இதே மாதிரி இப்போ இன்னொரு த்ரெட்டையும் நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும் st1 டேபிள் 7 இங்கே 7 சேவ் பண்ணிட்டேன் இப்போ ரன் பண்ணா illegal thread exception what happened oh st start la st1 start run பண்றேன் so 5 இது பண்ற இடத்துல 7 வந்துட்டு அப்புறம் 5 வந்துட்டு 7 வந்துட்டு 5 வந்துட்டு 7 வந்துட்டு ஆல்டர்னேட்டா வருது தெரியுதா உங்களுக்கு இங்க பாருங்க அதுவும் சஸ்பென்ஷன்ல இருந்திருக்கும் டேபிள் 5 பிரிண்ட் ஆயிட்டு 7 பிரிண்ட் ஆயிட்டு அடுத்தாப்புல டேபிள் 7 பிரிண்ட் ஆகிற கேப்பில் அது சஸ்பெண்ட் அந்த கேப்பில் அடுத்தது உள்ளே வந்துட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டர் ரன் ஆகும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆக்சுவலி இப்படி தான் ரன் ஆகும் ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது அப்படிலாம் கிடையாது கேப் கிடைக்கும் போதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தடுத்த த்ரெட்டு உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணிடும் சரியா ஸோ ப்ராசஸ் ஆகிரும் ஸோ இதுதான் கான்செப்ட் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைமிங்கையும் நம்ம வேரி பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு த்ரெட் ப்ரையாரிட்டியை நம்ம அடிஷனலாக கொடுப்போம் ஓகே ப்ரையாரிட்டி வந்து இதுக்கு வந்து 10 மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி சரியா இதுக்கு ப்ரையாரிட்டி எவ்வளோன்னா 2 போதும் சரியா இதே மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ இதோட ப்ரையாரிட்டி வந்து இது வந்து 2 இதை ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நான் ஜாயின்னு கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் ஜாயின்
ஸோ ஜாயின் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு ஏன் எரர் சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்டர் இந்த சைஸில் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. அண்ட் இதனுடைய ப்ரையாரிட்டி வந்து என்னென்னா, இதனுடைய ப்ரையாரிட்டி எவ்வளோ கொடுக்கலாம்? ஓகே 5 கொடுப்போம். ஓகே இது கொஞ்சம் டிலே பண்ணி பண்ண நல்லாயிருக்கும், பரவாயில்ல. ஓகே இப்போ இன்ட்டு நமக்கு அப்புறம் ப்ரையாரிட்டிக்கு பிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுருக்கிறேன். அண்ட் இங்கே என்ன கொடுக்குறேன், இன்ட்டு பி. இப்போ பிஆர்ஐ ஈக்குவல் டு பி. ஓகே இங்கே ப்ரையாரிட்டி நம்ம செட் பண்ண போகிறோம். அண்ட் ரெண்டாக தான் த்ரெட் செட் பண்ணணுமா? சரி, ஆமாம், அதுலேயே செட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே செட் டாட் செட் ப்ரையாரிட்டி வந்துட்டா, அந்த உடனே அங்கே என்ன செய்கிறோம், இங்கே பி கொடுத்துட்டோம். சாரி, பிஆர்ஐ அதான் ப்ரையாரிட்டியில் இருக்கு இல்லையா, கொடுத்துட்டோம். அப்போ ப்ரையாரிட்டியை அங்கேருந்து பாஸ் பண்ணுறோம். எங்கேருந்து பாஸ் பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி st2 டாட் ஜாயின் வேலை செய்யலாம். அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் டைப் இன்டரப்ட் எக்ஸப்ஷன் அங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கோம்ல. சரி, இங்கேயும் கொடுத்துருவோம் ட்ரை கேட்ச். ஓகே exception பேஜ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இதையும் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். என்ன ஆகுது பார்ப்போம். 75777 ஸோ எல்லாம் ரன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதோட முடிஞ்சிட்டு ஓகே. ஓ கிவ் 7 தானே கொடுத்துருக்கோன்னு, இங்கே வந்து 9 கொடுப்போம். 9 ஆக்சுவலி அது ஒர்க் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே இதோட முடிஞ்சிட்டு ஒரு வேளை இங்கே 5 டைம்ஸ் கொடுத்து பார்த்தா ஓகே. ஸோ இது ஜாயினே ஆகலை. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் நம்ம ஃபர்தராக. அண்ட் இப்போதைக்கு ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே ஃபைன். ப்ரையாரிட்டி யாரு கம்மியாக இருக்குது, 7 கம்மியாக இருக்குது. பட் பேரலாகவே நடந்துருது. ப்ரையாரிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியல நம்மளுக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காகவே ப்ராசஸ் ஆகிடுது. ஓகே இங்கே ஒரு கவனிச்சு பார்த்தீங்களா, இங்கே டைரெக்டாக என்ன ஆகுது, 5ம் 9ம் உள்ளே போயிட்டனால அது ப்ரையாரிட்டி கூட இருந்தனால முதல்ல 5ம் 9ம் வேலை செஞ்சுட்டு அது சஸ்பெண்ட் ஆன டைமில் தான் என்ன வருது, 7க்கு இம்பார்ட்டன்ஸ் வருது. சரியா? இப்போ அதனுடைய இதை குறைச்சி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். டென்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே 5 9 தான் முதல்ல வேலை செய்து பாருங்கள். ரீசன் என்ன, அதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால தான் 7 வந்து லேட்டராக உள்ள வருது. அண்டு கடைசி 7 முடியுது. ஓகே ஃபைன். இன்னும் ஸ்லீப் கொடுக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் தான் ஈக்குவலாக எல்லாமே ரெடி க்யூவில் இருக்கும். ஓகேவா, 5 7 9 மூணுமே ரெடி க்யூவில் இருக்கும். அதில் ஹையர் ப்ரையாரிட்டி எது 5, அதனால் அது முதல்ல வேலை செஞ்சுருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் ப்ரையாரிட்டி என்னது 9, அதனால் அது 2வது முறை வேலை செஞ்சுருக்கு. அண்ட் 7க்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி, ஸோ அதனால் 3வது வேலை செய்யுது. ஸோ பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சஸ்பென்ஷன் இந்த மாதிரி அந்த டிலே இருக்கிறதுனால அது பேரலாக இந்த மாதிரி வேலை செய்யுது. ஓகே தானே? ரைட்.
ஸோ இதுதான் விஷயம், இதுதான் த்ரெட். அண்ட் மல்டிபிள் த்ரெட்ஸை பேரலாக நம்ம என்ன பண்ண வச்சுருக்கோம், ரன் பண்ண வச்சுருக்கோம். அண்டு ஒரு வேளை ப்ரையாரிட்டியை நம்ம இங்கே செட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கேருந்து செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. ஓகே, அங்கேருந்து செட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியும் நம்மளால். st டாட் செட் வந்துட்டா, செட் ப்ரையாரிட்டி. ஸோ இங்கே ப்ரையாரிட்டி 0ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் கொடுக்கலாம். நான் 10 கொடுக்குறேன். ஓகே, அங்கே கொடுக்குற 10 ப்ரோஜனம் இல்லை இப்போது. ஸோ நம்ம உல்ட்டா பண்ணி கொடுப்போம். கடைசி த்ரெட்டுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுப்போம். இதுக்கு வந்து 2 அண்ட் st2 சாரி 1 டாட் செட் ப்ரையாரிட்டி. இதுக்கு வந்து 4. கடைசியாக st2 டாட் செட் ப்ரையாரிட்டி. இதுக்கு வேல்யூ 10. ஓகே, என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போவும் முதல்ல 5 உள்ளே போயிருந்தனால 5 வேலை செஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹையர் ப்ரையாரிட்டி பார்க்கும்போது 9 இருக்கிறதுனால 9க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 9 முதல்ல வரும். அண்ட் பேரலாக எப்பப்பெல்லாம் 9 வந்து இருக்குதோ அப்போ 9 ரெடி கியூவில் இருக்கும். 9 முதல்ல ரன் ஆயிடுது. தொடச்சு பார்த்தீங்களா, 9 முதல்ல முடிஞ்சிருது பாருங்க, ஏன்னா ஹையர் ப்ரையாரிட்டி முடிஞ்சிருது. அண்ட் ரிமைனிங் திங்ஸ் அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி வேலை செய்யுதுங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஓகே, அண்ட் ரிமைனிங் திங்ஸை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் ரன்னு கொடுத்தோன்னா ரன் நார்மலாக வேலை செய்யும். சரி, நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்த்துறோம். ஓகே ஓகே, இதில் இருந்து வெளியே வந்துட்டோமா? சரி, உள்ளே கொடுப்போம். மறுபடியும் நான் ரன் பண்ண வைக்கேன். st டாட் ரன் st1 டாட் ரன். சரியா, ஏன்னா நம்ம அங்கே என்ன எழுதியிருக்கோம், ரன்னு தான் எழுதியிருக்கோம். ஆனால் அங்கே த்ரெட்டாக யூஸ் பண்ணோம்னா அங்கே ஸ்டார்ட்னு கால் பண்ணணும். சேவ் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணுறேன். என்ன இருக்கு பாருங்க, பட் இங்கேயுமே பேரலாக ஒர்க் ஆகிருக்கு இல்லையா? ஆக்சுவலி இட் ஷுட் நாட் ஒர்க் லைக் தட். பாப்பா என்னன்னு st2 ரன் அண்ட் st ரன். அப்போ 9ஐயும் 5ஐயும் ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ 5 டேபிள் ரன் ஆகிட்டு இங்கே மொத்தமாக எப்போ ரன் ஆகிருக்கு, கடைசி ரன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி என்னது ரன் ஆகிருக்கு, மொத்தமாக ரன் ஆகிருக்கா எங்கேயாவது? 1 2 3 4 5 இல்லை, 9 டேபிள். ஓகே, இப்போ த்ரெட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறனால அது இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிள் த்ரெட்டு சரி, அது இருக்கட்டும். சரி, வெளியே கொண்டு வருவோம். ஓகே, ப்ரையாரிட்டி எடுத்து விட்டேன், ஸ்டார்ட்டை எடுத்து விட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு, 9 டேபிள் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது 5 டேபிள் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ அடுத்தது ஒருவேளை இங்கே நான் எஸ்டிக்கு பதில் st1 கொடுக்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்போது ரெண்டாவது 7 டேபிள் பிரிண்ட் ஆயிருக்கணும். அதுதானே ஆயிருக்கா? ஸோ இதே விஷயத்தை தான் நான் ஸ்டார்ட்னு கொடுத்தேன். என்ன நடக்குது, ஆல்டர்னேட்டாக ரன் ஆகுது. புரியுதா? ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்தா அது த்ரெட்டாக ஃபங்க்ஷன் ஆகும்.
நம்மளை நார்மலாக ரன்னுன்னு கொடுத்தோம்னா நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அது ரன் ஆகும். சரி, அது இப்போ ஒன்று முடிஞ்ச பிறகு தான் அடுத்த வேலை நடக்கும். ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த வேலை நடக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே தானே? ஸோ ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது இன்டரப்ட் ஆகிட்டா இல்லையா, அண்ட் இது கரண்ட் த்ரெட் ரன்னிங்கில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி தான் இது எல்லாமே. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு ஸ்கைப்பில் போட்டு விட்றேன். நீங்கள் எடுத்து இதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். த்ரெட்டோட கரண்ட் ஸ்டேட் என்னங்கிறது, இது அலைவாக இருக்கா இல்லை டெட் ஆகிட்டா, டெர்மினேட் ஆகிட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ஓகே தானே? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும். ஓகே, ஸோ டாஸ்க்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் டாஸ்க். நீங்கள் த்ரெட் ஃபங்க்ஷனாலிட்டியை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ப்ரோக்ராமில் ரன் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த த்ரெட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே அதில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் த்ரெட் எல்லா இடங்களையும் தேவைப்படாது என்னை பொறுத்தளவில். எல்லா இடங்கள்லையும் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில இடங்களில் பேரலாக ப்ராசஸ் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் தேவைப்படும். சரியா? ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. அதனால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, அண்ட் அடுத்த செஷனில் இன்டர்ஃபேஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்க்கணும், இது போக கலெக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டு இருக்குது. சான்ஸ் இருந்தால் டேட்டா பேஸும் பார்த்து நம்மளுடைய கோர்ஸே அதோட கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த 3 கண்டென்ட் தான் மொத்தத்திலே இருக்குது. இன்டர்ஃபேஸுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அண்ட் அது போக டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் ஆகும். 2 செஷன் அல்லது 3 செஷன் ஆகும். டேட்டாபேஸ் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அது மட்டும் முடிக்கலைன்னா இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா ஸோ ஃபர்தராக டேட்டாபேஸ் கண்டென்ட்டையும் பார்த்துடலாம். அண்ட் கலெக்ஷன்ஸ் சிம்பிள் தான். கலெக்ஷன்ஸ் ஒரு 2 கலெக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு 2 கலெக்ஷன் எடுத்து கலெக்ஷனில் இருக்கக்கூடிய 2 கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லி தருவேன். அண்ட் ரிமைனிங் விஷயத்தை நீங்களே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே, லிங்க் லிஸ்ட்டு இல்லை மேப் லிஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது 2 எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட்? ஸோ அதை எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டாவை ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அது கஷ்டமாக தான் இருக்காது. ஓகேவா? சரி, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரைட், தேங்க்யூ, குட் நைட்.